ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம எப்படி மந்த்லி மணிலாம் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா? நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸை கேட்டிங்கன்னா, அடடடா! இது இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு, சிம்பிள் டிப்ஸாக இருக்கே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக நான் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ உங்ககிட்ட ₹5 ₹10 இப்போ ₹20 வரைக்கும் காயின் வந்துடுச்சு. காயின் எது உங்களுக்கு புதுசாக கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு பழகிக்கோங்க. அதே மாதிரி தான் ₹10 ₹500ன்னு புது நோட்டு நமக்கு பேங்க்ல இருந்தே ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நோட்டுலாம் வந்துச்சுன்னா புது நோட்டை கூட நீங்கள் செலவு பண்ணாமல் சேமித்து வைங்க. அந்த ஹேபிட் உங்களுக்கு அப்புறம் அப்படியே பழக்கமாயிரும். இது ஒரு சேவிங்ஸு. அடுத்த டிப்ஸ் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மந்த்லி ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மந்த்லி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி அப்படின்னா, அந்த 1 டே 2வது நாள் 3வது நாள் 5வது நாள்ன்ட்டு நீங்கள் வந்து மினிமமாக உங்கள்கிட்ட ₹5 ₹10 இருந்துச்சுன்னா சேர்க்க ஆரம்பித்தா மந்த்லி உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்டு கண்டிப்பாக சேவிங்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கடையில் போய் ஆயில் வாங்குறீங்கல்ல, மார்க்கெட்டில் போய் அந்த மாதிரிலாம் வாங்காமல் செக் ஆயிலு மொத்தமாக ஹோல்சேல் கடை மாதிரி இருக்கும்ல, அங்கே போய் வாங்குங்க. உங்களுக்கு அதுலேயுமே வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அது கூட உங்களுக்கு சேவிங்ஸாக தான் இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்குமே அது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு 2 in 1 இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரேஷன் கடையில் இப்போ நம்ம வந்து பாம் ஆயில் கொடுக்குறாங்கல்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணுங்கள். அதை கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து ஒரு கண்டெய்னரில் அடைச்சி வச்சுட்டு நம்ம வந்து சமைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கூட நமக்கு சேவிங்ஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனில் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்மளோட குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிலிண்டர் ஆஃப் பண்ணுற ஹேபிட் வச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்பவே சேஃப்டி. இன்னும் ஒன்று, பாலாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு இங்கே நம்ம பாட்டுக்கு வந்து எதனா வேறு ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது பொங்கி சாடிச்சினாலும் கேஸ் சிலிண்டர்லாம் அதிகமாக வேஸ்ட் ஆகிட்டு தாங்க இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அதில் கூட நம்ம சேவிங்ஸ் பண்ணலாங்க. கேஸ் மிச்சப்பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா ஐட்டம் வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்களேன், பழைய ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் வாங்கியிருப்பீங்க, அந்த பாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வச்சதுக்கு அப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க மசாலாவை உள்ளே ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு வரும். இல்லைனா அந்த பழசோட பூச்சிலாம் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் புதுசாக வாங்கி கொண்டு வச்சா கூட சீக்கிரமாகவே வேஸ்ட் ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் போகிறப்போ ஒரு ₹200 தான் எடுத்துகிட்டு போகிறோம், ₹300 தான் எடுத்துகிட்டு போகிறோன்னா அதுக்கு உள்ளாடி தாங்க நம்ம திங்ஸ் வாங்கணும். இப்போ சாம்பாருக்கு ஒரு காய் வாங்குறீங்க, அவியலுக்கு ஒரு காய் வாங்குறீங்கன்னா அதை விட்டு கிராஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு காய் வாங்குகிறோம், ஓகே இந்த காய் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ண முடியுமோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ₹200 ₹300 10 ₹20 மிச்சம் கொண்டு வந்து வீட்டில் நம்ம சேவிங்ஸ் பாக்ஸில் போடுங்க. அது ஒரு சேவிங்ஸுங்க. அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, குழந்தைகளை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகாதீங்க. மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, காய்கறி வாங்க போனாலும் சரி, நீங்கள் குழந்தைகளை கூட்டு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு 10லேருந்து ₹20 நம்ம எதனா வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸாக அந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வீட்டில் வச்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம அதே இது பசங்களை கூட்டு போனால் அவங்க சாக்லேட் வாங்கிப்பாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிப்பாங்க. அது ஹெல்த்துக்கு நல்லதும் இல்லை, இன்னொன்று எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ குழந்தைகளை கூட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் சோறு பொங்க போகிறீங்கன்னா, சோறு பொங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி வந்துடுச்சுன்னு வைங்களேன், சீக்கிரமாக வெந்துடும். அப்போ நமக்கு கேஸ் சிலிண்டர் மிச்சப்படுத்திக்கலாம். அடுத்து பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு 2 முட்டை 3 முட்டைன்னு தனித்தனியாக வாங்குறப்ப அது நமக்கு லாஸாக தான் இருக்கும். ஒரு முட்டைக்கு 50 பைசாலேருந்து ₹1 மார்ஜின் அவங்க அதிகமாக வச்சுருப்பாங்க. அதே நீங்கள் ஹோல்சேல் கடையில் மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா 10 முட்டை 15 முட்டைன்னு ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கிட்டிங்கன்னா அது கூட நமக்கு லாபம் தான். அந்த லாபத்தை எடுத்து கூட நம்ம வந்து சேவிங்ஸ் பாக்ஸில் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில திங்ஸ்லாம் நம்ம மொத்தமாக சூப்பர் மார்க்கெட்லேயோ கடையிலே போய் வாங்கினோன்னா அது பேக்கிங்கோடு சேர்த்து கொடுக்குறதுக்கு ஒரு ப்ரைஸ் போடுவாங்க. அதே இது நம்ம தெருவில் வர்றப்ப வாங்குறப்ப நமக்கு கொஞ்சம் ரேட்டு ₹1 ₹2 கம்மியாக கொடுப்பாங்க. அதில் என்னலாம் வாங்கலாம்னா உப்பு வாங்கிக்கலாம், கோலப்பொடி கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக ஒரு ₹5 கூட நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போனோன்னா டாக்டர் நம்மளோட ஹெல்த்தை பொறுத்து நமக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அது வந்து மெடிக்கல் ஷாப்பில் அங்கேயே போய் கேட்டிங்கன்னா அவங்க 3 நாளைக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா 3 நாளைக்கும் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒன் டேனா 3 நேரத்துக்கான மாத்திரையை நம்ம போட்டாலே அது நமக்கு செட் ஆகுதா கம்மி ஆகுதாங்கிறத பார்த்து கம்மி ஆகலை அப்படின்னா மறுபடியும் நம்ம வாங்கிக்கலாம். அது இது ஃபீவரோ கோல்டோ நம்ம கம்மி ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த நாள் உள்ள அந்த மாத்திரை செலவு கூட நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். டாக்டர் சொல்கிற அத்தனை டேட்டுக்குமே வாங்கி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. நம்மளோட ஹெல்த்தும் அதனால் ரொம்ப வீக் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 1 டேக்கு மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் இப்போ வந்து பர்ச்சேஸ் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேஷ் பே பண்ணுற மாதிரியே போங்க. ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துட்டு ஜிபே பேடிஎம்
ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறப்ப கேஷ் போகிறதே தெரியாது. நம்மளோட ஆசைகள் அங்கங்கே ஆஃபர் போட்டிருந்தா நம்ம அதிகமாக வாங்க தான் தோணும் வெளியே போனாலே. ஸோ நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப கணக்கு தெரியாது. அதே இது நீங்கள் வந்து கையில் ஒரு 500 தான் இருக்குது, 300 தான் இருக்குது, இதுக்குள்ளே வாங்கணும், இதில் இருந்து நம்ம வீட்டுக்கு வேற போகணும், அப்போ காருக்கு வேணும், அப்படி இப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறப்ப வந்து நம்ம கண்டிப்பாக கையை சிக்கனமாக செலவுப்படுத்துவோம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மேக்ஸிமம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சேவிங்ஸ் டிப்ஸ் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து சேவிங்ஸ் பண்ணணும், நம்மளும் நல்லபடியாக முன்னேறணும், கோல்டு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டுன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்டுருங்க. உங்கள் ஃபோனில் இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஆப்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அதில் ஒரு டைம் பை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அகைன் நம்ம மைண்டும் சரி நம்ம கையும் சரி ப்ரௌஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு பண்ணிகிட்டே இருப்போம். அதுவே நமக்கு மந்த்லி தேவையில்லாமல் நியர் 500லேருந்து 1000க்குள்ளே மினிமம் நம்ம ஆர்டர் போட்டால் கூட ஆகிரும். ஸோ வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆன்லைன் பர்ச்சேசிங்கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எவ்வளவோ சின்ன ஷோரூமு நமக்கு தேவைப்படுறப்ப போகிறோம், நம்ம வாங்குகிறோம், வந்துகிட்டே இருக்கிறோம். ஆன்லைன் பர்ச்சேசிங்கில் நிறைய ஃப்ராட் வேலை கூட நடக்குது. ஸோ அதனால வந்து நம்மளோட சீக்ரெட்ஸ் கூட வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் விட்டுருங்க. அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேஸ் ப்ராடக்ட்டு, ஹேர் ப்ராடக்ட்டு, அது இதுன்னு இப்போ நிறைய விற்கிறாங்க. நம்ம அழகாகணும், நமக்கு நிறைய முடி வளரும், அப்படி இப்படின்னு கண்டது கடியதெல்லாம் வாங்கி போடணுன்ட்டு யோசித்து காசை வந்து செலவு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரிஜினலாக இருக்க கலர் தாங்க எப்படி வேணாலும் இருக்கும். நீங்கள் என்ன தான் மேக்கப் போட்டாலும் ஜஸ்ட்டு ஒரு 24 ஹவர்ஸில் சரி போயிடுங்க. அதனால் வந்து நம்ம அதுக்கு மெனக்கிடுற காசெல்லாம் வேஸ்ட். இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஏதோ ஒன்று வருது, ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் மேக்கப் போடுறோம், அது வேறு விஷயம். அது போட்டு தான் ஆகணும். எல்லாரும் மாதிரி நம்மளும் நல்ல லுக்காக இருக்கணும்னா செய்யலாம். ஆனால் ரெகுலராக ஒரு சில பேர் இதை ரொட்டீனாக வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதோட காசை கூட நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ நல்லா யோசிங்க. தேவையில்லாமல் இந்த பியூட்டி ப்ராடக்ட்டு, ஹேர் ப்ராடக்ட்டு, அது இதுன்னு லொட்டு லொசுங்கிறத தயவு செஞ்சு வாங்காதீங்க. அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிஸ்டேக் நம்ம எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரூமில் இருக்கிறோம், ஃபேன் ஆனில் இருக்குது, லைட் ஆனில் இருக்குது, வெளியே போகிறோம்னு வைங்களேன், அது கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு போகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ ஈபிலாம் பெர் யூனிட்டுக்கு எவ்வளவோ டேரிஃபெல்லாம் மாற்றிட்டாங்க. அதுவும் நமக்குள்ள ஒரு செலவு தாங்க. அதை கூட நம்ம காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். அதுவும் நமக்கு ஒரு சேவிங்ஸ் தான். இப்போ 1000 1500 நம்ம பே பண்ண வேண்டியதாக ஒரு 500 நமக்கும் 500 லாபம் தானே. ஸோ தயவு செஞ்சு வெளியே போகிறப்ப சரி ஈபி எல்லாமே லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாமே ஆஃபில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதில் கூட நம்ம காசு சேவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ காஃபி பவுடர்லாம் மொத்தமாக பெரிய பேக்கெட்டில் இருக்கும், 45 ரூபா 50 ரூபா பேக்கெட்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி வைக்கிறப்ப ஏர் உள்ளே போயிட்டு லாக் ஆகிரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இதில் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணோம்னா அந்த 2 ரூபா 5 ரூபா பேக்கெட்லாம் இருக்குல்ல, ஒன்ஸ் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி அது தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். நான்லாம் வீட்டில் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காஃபி பவுடராக இருந்தாலும் சரி, தேயிலை தூளாக இருந்தாலும் சரி, அந்த 5 ரூபாய்க்கு உள்ளே 10 ரூபாய்க்கு உள்ளே வர பேக்கெட் வாங்கிட்டு ஒரு நாள் காலையில் சாயந்தரம் போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு போடுற மாதிரி அதை வாங்கி அப்படி நம்ம பெருசாக அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், 100 ரூபா கொடுத்து வாங்கணுங்கிறதெல்லாம் அது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தளவு. ஸோ இதில் கூட நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். இது நமக்கு லாபம் தான். அதே மாதிரி அந்த விம்மு சோப்புலாம் இருக்குல்ல, சின்ன சோப்பு, 5 ருபீஸ் சோப்பு, மேலுக்கு போடுறது, பாத்திரம் பூசுறது, அது எல்லாமே வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்குள்ளது வாங்கி யூஸ் பண்ண பழகுங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்குள்ள சோப்பு வாங்கினாலும் தண்ணியிலே வைக்கிறப்ப அது வேஸ்ட்டாக கரைஞ்சி தான் போகும். அது நமக்கு லாஸு தான். அதுக்கு நம்ம 5 ரூபா 10 ரூபாய்க்குள்ள சோப்பை வச்சுட்டு ஒரு வாரத்தில் ஒரு நாள் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒரு சேவிங்ஸ் தான். கடைசி டிப்ஸாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறப்பே வந்து என்னென்ன பொருள் இல்லை நம்ம வீட்டில் லாஸ்ட் மந்த் வாங்கினதில் எது காலியாக இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா அங்கே போய்ட்டு அகெயின் இருக்க பொருளே வாங்கிட்டு வந்தால் நமக்கு அது ரொம்பவே லாஸுங்க. அது காலி ஆகாது, அது வேஸ்ட்டு, கண்டிப்பாக பூச்சி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து போகிறோம், இவ்வளோ 500 ரூபாய்க்குள்ளே தான் வாங்கணும், 1000 ரூபாய்க்குள்ளே தான் வாங்கணும், வீட்டில் இருந்தே ஒரு மணி மைண்டில் போயிருங்க. போனால் தான் நம்ம வந்து செலவை சிக்கனமாக பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க கேட்குறாங்கன்னு எல்லாமே உடனே வாங்கி கொடுக்கணும்னு யோசிக்காதீங்க. குழந்தைக்கு நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை சொல்லி வளருங்க. அவங்களுக்கும் சேவிங்ஸ் மைண்டை சின்னதுலேருந்தே கொண்டு வாங்க. குழந்தைங்க அடமெண்டாக தாங்க கேட்பாங்க. நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அப்பாவுக்கு இன்னும் இந்த வீக்கெண்டில் தாண்டா சேலரி வரும், சேலரி வந்ததுக்கப்புறம் அப்பா வாங்கி கொடுப்பாங்க, 1 வீக் 2 வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பணத்தோட அருமையை இப்போவே சின்னதுலேயே நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்பவே நல்லா இருப்பாங்க. ஸோ இது வந்து என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். முடிஞ்சுனா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து சேவிங்ஸ் தாட்டை கொண்டு வரணுங்க. இப்போ பெரியவங்க யாருனா கேஷ் கொடுத்தாங்கன்னா உண்டியில் சேமிக்கணும், உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீ இதில் தான் வாங்கிக்கணும், புக்ஸ் வாங்குறது, உன் பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்குறது, அந்த மாதிரி நம்ம சொல்லி வளர்த்தோன்னா ரொம்பவே நல்ல பிள்ளைங்களாக சேவிங்ஸ் மைண்டோட வளருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.